குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்குறோன்னா ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். ஒரு சிஸ்டத்தில் ப்ரெஷரும் வால்யூமும் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். நம்ம அதான் வந்து பிவி ஒர்க்குன்னு சொல்லலாம். ப்ரெஷர் வால்யூம் பிவி ஒர்க். The elementary thermodynamics, the only type of the work is generally considered is the work done in expansion or compression of the gas. அதாவது வெப்ப இயக்கவியல் அடிப்படையில் தெர்மோடைனமிக் எலிமெண்ட்ரியில், அதாவது அடிப்படை தெர்மோடைனமிக் வெப்ப இயக்கவியலில் ஒரு கேஸ் வந்து விரிவடைவதும் சுருக்கமடைவதும் சுருங்கி போவதிலும் ஒரு வகையான வேலையால் மட்டும்தான் செய்யுது. இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து சுருங்குது, ஒரு கேஸ் விரிவடையுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வேலையாக தான் நம்ம பொதுவாக கன்சிடர் பண்ணணும். ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது, கம்ப்ரெஷன் ஆகுது, அதை வந்து ஒரு பொதுவான ஒரு வேலையாக நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் நவுன் ஆஸ் அ ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். அதாவது நம்ம என்ன கேட்டால் பிவி ஒர்க்னு சொல்கிறோம், ஆர் எக்ஸ்பென்ஷன் ஒர்க், விரிவடைதல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். Next topic, work involved expansion and compression process. In the most thermodynamic calculation, we are dealing with the evaluation of work involved in the expansion or compression of the gas. பெரும்பான்மையான வெப்ப இயக்கவியலில் மோஸ்ட் தெர்மோடைனமிக் கால்குலேஷன் படி ஒரு கேஸ் விரிவடைதல் சுருங்குதலோடு தொடர்புடைய வேலைன்னு நாம் மதிப்பிடுறோம். ஒரு கேஸ் வந்து விரிவடைதலை சுருங்குதலோடு, அதாவது என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்ஷன் ஆகிறத நம்ம கம்ப்ரெஷன்ஸோடு நம்ம தொடர்புபடுத்தி நம்ம வேலையாக சொல்கிறோம். நம்ம த எக்ஸ்பென்ஷன் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன், த எசென்ஷியலி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆஃப் சிஸ்டம் is that there should be difference between the external pressure P external and internal pressure P internal. அதாவது ஒரு அமைப்பில் விரிவடைதல் சுருங்குதல் நிகழ ஒரு அமைப்பு வந்து விரிவடையதாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு பலூன் வச்சுக்கிங்களேன், ஒரு பலூன் வந்து இது ஒரு கேஸ் வச்சு ஒரு சிலிண்டர் வச்சு பிஸ்டன், இது வந்து விரிவடைந்தாலும் சரி, இது வந்து இப்படி மேலே நோக்கி போனாலும் சரி, அதில் கீழ் நோக்கி வந்து சுருங்கினாலும் சரி, வந்து இதுக்கு என்ன வேணும், ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்டர்னல் ப்ரெஷர், இதை சுற்றி வெளியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து சுருங்கி சின்னதாகிறதும் பெருசாகிறதும் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு டிஃப்ரென்ஸ் பொறுத்து தான் இருக்குது. For understanding pressure volume work, let us consider a cylinder with a containing n moles of ideal gas fitted with a fractionless piston of cross-sectional area A. The total volume of the gas inside is VI and pressure of the gas inside in a P internal. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அழுத்தம் கன அளவு ப்ரெஷர் வால்யூம் வேலை நாம் புரிந்து கொள்வதற்காக பிவி வேலை புரிந்து கொள்வதற்காக ஒரு மோல் நல்லியல்பு வாயுவை கொண்டுள்ள, அதாவது ஒரு மோல் ஐடியல் கேஸ் கொண்டுள்ள ஒரு வாயுவை கொண்டுள்ள ஏ வந்து குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட உராய்வற்ற அழுத்தியுடன் கூடிய நாம் ஒரு கண்டெய்னர் நாம் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இதில் பாருங்கள், இது வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் இது வந்து ஒரு பிஸ்டன் ஃப்ராக்ஸ்லெஸ், அதாவது கேட்டால் இந்த பிஸ்டன் வந்து ஃப்ராக்ஷனலஸ் பிஸ்டன் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த பிஸ்டனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், நம்ம குறுக்கு வெட்டு பரப்பு ஏன்னு வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்டர்னல் ப்ரெஷர். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற இனிஷியல் வால்யூம்னா விஐ, இனிஷியல் வால்யூம். அப்போ வந்து ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிறோம், ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். அந்த சிலிண்டரில் வந்து ஒரு ஃப்ராக்ஷனலஸ் பிஸ்டன் வந்து இருக்குது, அதனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா குறுக்கு வெட்டு பரப்பு வந்து ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இதில் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர்னல் ப்ரெஷர். இதில் வந்து இவ்வளோ வால்யூம் இருக்குது, அதை விஐன்னு வச்சுக்கிறோம். விஐனா இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கிறோம்.
The external pressure P external is greater than the internal pressure. The piston move inward till the pressure inside become equal to external pressure. இப்போ வந்து வெளி அழுத்தம் ஆனது உள் அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும்போது, உள் அழுத்தத்தை விட வெளி அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஒரு சிலிண்டர், வெளியே இருக்கிற வந்து அழுத்தம் P எக்ஸ்டர்னல் வெளி அழுத்தம், உள்ளுக்குள்ள அழுத்தம் P இன்டர்னல். அப்போ வெளி அழுத்தமானது உள் அழுத்தத்தை விட வெளி அழுத்தம் அதிகமாக இருக்குது, உள் அழுத்தம் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இது அழுத்தும் போது இந்த பிஸ்டன் உள்நோக்கி வரும். உள்நோக்கி வரும்போது இந்த பிஸ்டன் வந்து கீழே இறங்கும். உள்நோக்கி வரும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உள்நோக்கி வரும். அப்போ உள் அழுத்தமும் உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெஷரும் வெளியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ஒரு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த நிகழ்வு நடக்கும். ஒரே ஸ்டெப்ஸில் வந்து என்ன பண்ணும் நடக்கும். அப்போ வந்து இது எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே அழுத்த முடியும் அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெஷரும் வெளியில் இருக்கிற ப்ரெஷரும் வந்து ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அழுத்தும் போது அது உள்நோக்கி இறங்கும். அப்புறம் நம்ம வந்து அழுத்தம் டைட்டாக இருக்கும்போதுனா இது இந்த உள்ளுக்குள்ள அழுத்தம் அதிகமாக இருக்குது, வெளி அழுத்தம் கம்மியாக இருக்குங்க. Let us change the achieved in a single step and final volume VF. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து ஒரு பிஸ்டன் இங்கே இருக்குதா, இது வந்து பிஸ்டன் இங்கே இருக்குது, இது வந்து VIன்னு வச்சுட்டேன். இதை வந்து பிஸ்டன் உள்நோக்கி அழுத்தும் போது பிஸ்டன் இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் இவ்வளோ இருந்துச்சு, அப்போ இங்கே வந்துருச்சுன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அது VFன்னு வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ ஃபைனல் வால்யூம் ஆரம்பத்தில் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் வந்தோன்னு அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் வால்யூம் இருக்கும், அது VFன்னு வச்சுக்கிறோம் நம்ம. இன் கேஸ் ஆஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த சிஸ்டத்தின் மீது நீங்கள் வேலை செய்கிறீங்க எப்படின்னு கேட்டால், இது கேஸ் மாலிகுல் உள்ள இருக்குது, இதான் சிஸ்டம் வச்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்டன் வச்சு அழுத்துறீங்க. அப்போ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்தின் மீது வேலை செய்கிறீங்க. அப்போ டபுள் என்னதுன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் இங்கே வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உள்நோக்கி வருது, கீழ் நோக்கி வரும்போது மைனஸ், அதனால் எஃப்னு ஃபோர்ஸு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்து இங்கேருந்து ஆரம்பத்தை இங்கேருந்து இங்கே வருது, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ டிஃப்ரென்ஸை எவ்வளோ காட்டணும், டிஎக்ஸ் டெல் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ டெல் எக்ஸ் இந்த டெல் எக்ஸ் இந்த ஏன் வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த வந்து டெல் எக்ஸ் இஸ் எஸ் distance moved by the piston during the compression and F is a force acting on the gas. இந்த எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் அந்த கேஸ் மீது உள்ள செயல்படும் விசை. இது டெல் எக்ஸுங்கிறது என்ன கேட்டால் டிஸ்டன்ஸ் மூவ் த பிஸ்டன் வந்து கீழ் நோக்கி வருது. அப்போ வந்து அந்த ப்ரெஷர் வந்து கீழ் நோக்கி வரதுனால என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மைனஸ் எஃப். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து அந்த கேஸின் மீது ஃபோர்ஸ் வந்து செயல்படுறத நம்ம எஃப் மைனஸ் டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம உள்ளே அழுத்தும் போது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இவ்வளவு இனிஷியல் வால்யூம் VI இருக்குது, இங்கே நோக்கி இங்கே வந்துருச்சுன்னா அது வந்து VFஆக மாறிடும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த இன்டர்னல் ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகும்பொழுது அவர் குறிப்பிட்ட தூரம் தான் வரும், அதுக்கு மேலே வந்து வர முடியாது. எஃப் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபோர்ஸ், இந்த இதில் வந்து என்ன ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு படிச்சிருப்போம் நம்ம. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா 6th யூனிட்டில் படிச்சிருப்போம் நம்ம. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபோர்ஸ் நம்ம அங்கே வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவை எந்த கொண்டு போகிறோம், இந்த கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும், எஃப் ஈக்குவல் டு பிஏன்னு கிடைக்கும். எஃப் ஈக்குவல் டு பிஏன்னு கிடைக்கும். இந்த இடத்துல பிங்கிறத கேட்டினா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அப்போ இந்த இடத்துல பிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், அப்போ எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இங்கே என்ன இருக்கும், இன்ட்டு ஏ இருக்கும்.
அப்போ F ஈக்குவல் டு என்னது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு ஏ. அப்போ அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா W ஈக்குவல் டு மைனஸ் எஃப் இன்ட்டு டெல் எக்ஸு. இந்த இடத்துல எஃப்க்கு முன்னாடி மைனஸ் போட்டுங்க. எஃபோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன பண்ணலாம் பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு ஏ. டெல் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டால் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. வால்யூம் சேஞ்ச் ஆகுறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் வால்யூம் வந்து இங்கே இவ்வளோ ஆரம்பத்தில் வந்து இவ்வளோ வால்யூம் விஏ இருக்குது. இந்த பிஸ்டன் உள்நோக்கி வரும்போது விஎஃப்ஆ மாறிடுது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த ப்ரெஷர் அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அந்த பிஸ்டன் வந்து உள்நோக்கி வரும்பொழுது இந்த இடத்துல இந்த இடத்துல டெல் எக்ஸ்னு இருக்குது. அந்த டெல் எக்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அந்த டெல் எக்ஸை அப்ளை பண்ணிக்க மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏ டெல் எக்ஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த ஃபார்முலா படி. இந்த இடத்துல டெல் எக்ஸுங்கிறது வந்து வால்யூம் சேஞ்ச் தானே. ஆரம்பத்தில் விஐயில் இருக்குது, ஃபைனலாக விஎஃப்க்கு வந்துடுது. அப்போ டெல் எக்ஸுங்கிறது என்ன கேட்டால் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல மைனஸ் பி எக்ஸ்டர்னல் ஏ டெல் எக்ஸ். டெல் எக்ஸுங்கிறது என்னது இந்த ஏ டெல் எக்ஸுங்கிறது வால்யூம் சேஞ்ச். வால்யூம் சேஞ்சுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம எழுதி காமிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த விஐ இன்ஷியலு விஎஃப்க்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தும்போது மாறிடுச்சு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டால் ஃபைனல் மைனஸ் இன்ஷியல் இவ்வளோ தான் சேஞ்ச் ஆகுது. இங்கேருந்து இங்கே போயிட்டீங்க. அப்போ எவ்வளோ ஃபைனல் வால்யூம் மைனஸு இன்ஷியல் வால்யூம் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம வந்து ஏ டெல் எக்ஸுக்கு பதிலாக டெல் வின்னு போடுறோம். டெல் வின்னு என்ன அர்த்தம் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இன்ஷியல் வால்யூம் அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா W ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் விஎஃப் மைனஸ் விஐ. அப்போ ஏ டெல் எக்ஸ் பதிலாக வால்யூம் சேஞ்ச் ஆகிறது ஃபைனல் வால்யூம் மைனஸ் இன்ஷியல் வால்யூம். அப்போ இதில் ஏ டெல் எக்ஸுக்கு பதிலாக அப்படி எழுதுகிறோம். நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் விஎஃப் மைனஸ் விஐங்கிறத நம்ம மைனஸ் டெல்வின்னு சொல்கிறோம். ஏன் மைனஸ் டெல்வின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து வால்யூம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மேல் கீழே இறங்குது. அப்போ என்ன பண்ணோம் குறையுது. அப்போ குறையிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இப்போ இங்கேருந்து வால்யூம் வந்து இங்கே பிஸ்டன் வச்சு அழுத்தும் போது கீழே நிற்குது. அப்போ மைனஸ் டெல்வியாக மாறுது. அப்போ இந்த இடத்துல முன்னாடி மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்குது டெல்வியில். அப்போ மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பி எக்ஸ்டர்னல் டெல்வி அப்படின்னு மாறிடும். அப்போ W ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் டெல்வின்னு கிடைக்கும். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் இஃப் த பாசிட்டிவ். அப்போ ஒர்க் டபிள்யூட வேல்யூ என்ன கேட்டால் பாசிட்டிவ். எப்படி பாசிட்டிவ் அந்த சிஸ்டத்தின் மீது வேலை செய்யணும். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படிங்கும்போது என்னது அப்படின்னா பாசிட்டிவ் குவான்டிட்டி இருக்குது. முன்னாடி நம்ம நிரூபிச்சிடணும். அதுதான் வந்து நிரூபிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து if the pressure is not constant but during the change process such as that always infinitesimally greater than the pressure of the gas. இப்போ இந்த உள்ளுக்குள்ள ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இன்டர்னல் ப்ரெஷரும் வந்து ஆல்மோஸ்ட் எப்படின்னா ஈக்குவல்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா சிறிதளவு மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். ஈச் ஸ்டேஜ் ஆஃப் த கம்ப்ரெஷன்ஸ் the volume decreasing by an infinitesimally amount dV. அப்போ என்ன பண்ணோம் கொஞ்சமாக மட்டும்தான் வால்யூம் வந்து குறையும். அப்போ வந்து நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிவின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் infinitesimally greater than the internal pressure. External pressure is not constant infinitesimally greater than the internal pressure. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ராக்சிமேட்டாக அப்படி இருக்கும். ஏறத்தாழ சமமாக தான் இருக்கும். சிறிதளவு மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அந்த ஃபார்முலா அப்படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் W ரிவர்சபிள் அதாவது ஒர்க்கை மீள் செயல்முறையில் நம்ம எழுதோம் அப்படின்னா மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டிவின்னு எழுதும். ஏன்னா வந்து வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அப்போ வந்து இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த வால்யூம் சேஞ்சு நம்ம டிவின்னு எடுத்துக்கணும். டிவிங்கிறது வந்து வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம in compression process P external pressure there is always greater than the pressure of the system. ஒரு அமைப்பினோட சிஸ்டத்துக்கும்
அண்டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் எப்படி அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸில் வந்து வெளி அழுத்தமானது அமைப்பின் உள் அழுத்தத்தை காட்டிலும் எப்போது அதிகமாக இருக்கும். அப்போ வந்து எப்படி இருக்கும், பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் உள் அழுத்தத்தை விட, அதாவது அமைப்பினுடைய அழுத்தத்தை காட்டிலும் எப்போதுமே அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்குன்னா இந்த இது கூட வந்து டிபி வந்து ஆட் ஆகிருக்கும். அதேமாதிரி எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸில் வந்து ஒரு விரிவடைதல் செயல்முறையில் வந்து வெளி அழுத்தமானது அமைப்பின் உள் அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும், அந்த இன்டர்னல் ப்ரெஷரை விட குறைவாக இருக்கும். அப்போ என்ன இப்படி எழுதலாம், பி இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் டிபின்னு எழுதலாம். அப்போ ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸில் சுருங்குதல் செயல்முறையில் வெளி அழுத்தம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரானது அந்த சிஸ்டத்தோடைய உள் அழுத்தத்தை அமைப்பை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தடில் விரிவுதல் செயல்முறையில் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து அதனுடைய இன்டர்னல் ப்ரெஷரை விட குறைவாக தான் இருக்கும். அதை இப்படி நம்ம எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு நம்ம ஒரு இன்டகிரேட் ஈக்குவேஷன் பண்ணலாம். நம்ம டபிள்யூ ரிவர்சபிள் மீள் செயல்முறை ஒர்க் பண்ணும் பொழுது மைனஸ் பி இன்டர்னல் ப்ரெஷர் டிவின்னு இருக்குமோ இது இன்டகிரேட் பண்ணும்போது இந்த பி இன்டர்னல் ப்ரெஷருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிவிக்கு வந்து நம்ம லிமிட் கொடுத்துறோம். இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஃபார் கிவன் சிஸ்டம் இன் ஐடியல் கேஸ். இந்த இடத்துல நம்ம ஐடியல் கேஸ் தான் யூஸ் பண்ணோம். அப்போ ஐடியல் கேஸோட ஃபார்முலானது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த இடத்துல ப்ரெஷருங்கிறது நம்ம இன்டர்னல் ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ பி இன்டர்னல் ப்ரெஷர் வி ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த பி இன்டர்னல் ப்ரெஷர் மட்டும் வேணும், வி இருக்கும் போது என்ஆர்டி பை வின்னு மாறிடும். அப்போ டபிள்யூ ரிவர்சபிள் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து பி இன்டர்னல் ப்ரெஷருக்கு போல் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படி போட்டு இன்டகிரேட் விஐ விஎஃப் அந்த பி இன்டர்னல் ப்ரெஷருக்கு போல் என்ஆர்டி பை வி டிவின்னு அப்ளை பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது டபிள்யூ ஒர்க் ரிவர்சபிள் ப்ராசஸில் இந்த என்ஆர்டி வந்து வெளியே எடுத்துக்குங்க, மைனஸ் என்ஆர்டி வெளியே வந்துடும். அப்போ டிவி பை வின்னு கிடைக்கும். அதுக்கு இன்டர்நெட் லிமிட் பண்ணும்போது டிவி பை டிவி நம்ம வந்து இந்த லிமிட் பண்ணும்போது நமக்கு வந்து லேன் வின்னு கிடைக்கும். லேன் விங்கிறது நம்ம வந்து இப்படி கிடைக்கும். இந்த லேன் விக்கு நம்ம வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுக்குறோமோ விஐ விஎஃப்னு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் லேன் விஎஃப் மைனஸு விஐன்னு நமக்கு கிடைக்கும். இது மைனஸ் நம்ம டிவைட் பண்ணி எழுதும்போது நம்ம இப்படி எழுதலாம் டபிள்யூ ரிவர்சபிள் ஈக்குவல் டு மைனஸ் என்ஆர்டி லேன் விஎஃப் பை விஐன்னு இருக்கும். அப்போ லாக் அப்படிங்கிறது நம்ம லான் விஎஃப் டிவைடட் பை விஐ நம்ம எழுதுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து லேனுங்கிற லாங்குக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 2.303 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் டபிள்யூ ரிவர்சபிள் ஈக்குவல் டு இந்த இடத்துல லேனுங்கிறத லாகுக்கு மாற்றும் பொழுது லாகாக மாற்றும் போது இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸு அந்த என்ஆர்டிக்கு முன்னாடி 2.303 போட்டு இன்ட்டு என்ஆர்டி லாகு விஎஃப் பை வின்னு கிடைக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீள் செயல்முறையில் ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்படி கிடைக்கும். இப்போ விஎஃப் ப்ளஸ் விஐ சொன்னது அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் கிவ் த சைன் ஒர்க் இஸ் டன் பை த ப்ராசஸ் நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும்னா ஒர்க் இஸ் டன் பை த ப்ராசஸ் அந்த இதில் வந்து கேட்டால் ஒர்க் அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுது. அப்போ வந்து நெகட்டிவ் ப்ராசஸ் கிடைக்கும். அதேமாதிரி கம்ப்ரெஷன் ப்ராசஸில் வந்து விஎஃப் வந்து சின்னதாக இருக்கும், விஐ பெருசாக இருக்கும். த சைன் ஒர்க் த சைன் ஆஃப் த ஒர்க் டன் பை த ப்ராசஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ ஒர்க்கோட வந்து அந்த சிஸ்டத்தின் மீது வேலை செய்யுது, அப்போ பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது ரெண்டும் என்ன பண்ண முடியும்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சம்மரி ஆஃப் அ கிவ் சைன் கன்வென்ஷன். Heat is absorbed by the Q. Heat is absorbed by the system. ஒரு சிஸ்டம் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் Q. ஒரு சிஸ்டம் வந்து ஹீட்டை வந்து வெளியிடுதுன்னா மைனஸ் Q. ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வேலை செய்யுது, அப்போ மைனஸ் W. ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். சிஸ்டத்தின் மீது வேலை செய்கிறோம், அப்போ ப்ளஸ் W. அப்போ இந்த சம்மரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். zeroth law of thermodynamics. zeroth law of thermodynamics are also known as the law of thermal equilibrium. இது வந்து என்னன்னா law of thermal equilibrium சொல்லலாம். zeroth law of thermodynamics நம்ம வந்து
லா ஆஃப் தெர்மல் ஈக்லிபிரியம். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், வெப்ப சமநிலை விதி அப்படிங்கிற பூஜ்ஜிய விதி நம்ம வந்து வெப்ப சமநிலை விதி. தெர்மல்னா வெப்பம், ஈக்லிபிரியம் சமநிலை. அப்போ வெப்ப சமநிலை விதின்னு கூட சொல்லலாம் இந்த 0th law of thermodynamics. Was put forward much after the establishment the first and second law of thermodynamics. முதல் மற்றும் இரண்டாவது விதிகள் நிறுவப்பட்ட பல ஆண்டுக்கு பின்னர் தான் பூஜ்ஜிய விதியை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் 0th லாவே அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் பிளேஸ்டு before the first and second law as it provided logical base for the concept of the temperature of the system. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அமைப்பு ஒரு சிஸ்டத்தை வச்சு அதன் வெப்பநிலை கருத்தி கொண்டு நம்ம இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 3 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது சிஸ்டம் ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சிஸ்டம் 1, இது சிஸ்டம் 2. இந்த சிஸ்டமும் இந்த பிங்கிற சிஸ்டம் சிங்கிற சிஸ்டம் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 2 சிஸ்டம் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இந்த ஏங்கிற சிஸ்டத்தை கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த பி சிஸ்டம் வந்து தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது. இது கூட ஜாயிண்ட் ஆகி இதனுடைய வெப்பமும் சமநிலையில் இருக்குது. அதேமாதிரி சிங்கிற சிஸ்டமும் இந்த ஏங்கிற சிஸ்டத்தை கூட வந்து ஜாயிண்ட் ஆகி தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது. அப்போ இந்த 2 சிஸ்டமும் என்ன பண்ண அப்படின்னா செப்பரேட்டாக இருக்குது. இந்த பி சிஸ்டம் தனியாக இது கூட ஏ கூட ஜாயிண்ட் ஆகி இதனுடைய வெப்பமும் சமமாக இருக்குது. பிங்கிற சிஸ்டமும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் தனியாக இருக்குது. அது ஏங்கிற சிஸ்டத்தை கூட சேர்ந்து ஈக்லிபிரியமாக இருக்குது, தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது. அப்போ இது 2 ஈக்லிபிரியமாக இருக்கும்போது இது 2 ஈக்லிபிரியமாக மாறிடும் அப்படின்னு. இது பாருங்கள், இஃப் த 2 சிஸ்டம் ஆர் செப்பரேட்டட், இதுதான் வந்து ஆன்சர். இஃப் த 2 சிஸ்டம் ஆர் செப்பரேட்டட் இன் தெர்மல் ஈக்லிபிரியம், 2 வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக 3வது அமைப்புடன் சமநிலையில் இருந்தால் அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள்ள வெப்பநிலை சமநிலை இருக்கும். இப்போ வந்து இந்த 2 சிஸ்டமும் பிசி சிஸ்டமும் வந்து செப்பரேட்டட் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். இந்த 2 சிஸ்டமும் என்ன பண்ண அப்படின்னா தனித்தனியாக இருக்குது. அது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வெப்பநிலைகள் வந்து தனித்தனியாக வந்து இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து தேர்ட் ஒன் சிஸ்டத்தை கூட ஜாயிண்ட் ஆகும் பொழுது அந்த இந்த சிஸ்டமும் என்ன பண்ணால் தனித்தனியாக இருக்குது, தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது. இந்த சிஸ்டம் இது கூட ஜாயிண்ட் ஆகி தெர்மல் ஈக்லிபிரியம் மாறுது. இந்த சிஸ்டம் இது கூட ஜாயிண்ட் ஆகி தெர்மல் ஈக்லிபிரியம் மாறுது. அப்போ இது 2 ஜாயிண்ட் ஆகும்போது இது 2 தெர்மல் ஈக்லிபிரியம் மாறும்பொழுது அப்போ இது 2மே என்ன பண்ணும், தெர்மல் ஈக்லிபிரியம் மாறிடும், வெப்ப சமநிலையாக மாறிடும். அப்படிங்கிறத கேட்டால் 0th law of thermodynamics. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு டம்ளரில் சுடுதண்ணி வச்சுக்க, ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இன்னொரு டம்ளரில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இது ஹாட் வாட்டர். இது 2மே ஒரு டேபிள் மேலே வச்சுருங்க, வந்து ஒரு ரூமுக்குள்ளே வச்சுருங்க. இது வந்து அந்த ரூமில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது சிஸ்டம் 1, இது சிஸ்டம் 2. இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து ரூமுங்கிறது தேர்ட் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டம்ளரில் சுடுதண்ணி, இன்னொரு டம்ளரில் கோல்டு வாட்டர் அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வச்சுட்டிங்க. அந்த ரூம் வந்து தேர்ட் சிஸ்டம். அதில் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். அப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டெம்பரேச்சர் அதிகம் சுடுதண்ணிக்கு, இதோட டெம்பரேச்சர் கம்மி. அப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் வைக்கும்போது இந்த சுடுதண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதேமாரி இந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குமா, அப்போ இந்த கொண்டாங்க கழிச்சு என்ன பண்ண அப்படின்னா அதுவும் இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அப்போ இந்த ஏங்கிற சிஸ்டம் இந்த ரூம் டெம்பரேச்சரில் போய் தெர்மல் ஈக்லிபிரியம் மாறிடுச்சு. இந்த டெம்பரேச்சர் 25னா அந்த சுடுதண்ணியும் கொண்டாங்க கழிச்சு 25 டிகிரி செல்சியஸ் மாறிடும். அந்த ஐஸ் கட்டி வந்து டெம்பரேச்சர் கம்மி அப்படிங்கும்போது இதுவும் என்ன பண்ண கொண்டாங்க கழிச்சு வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடும். அப்போ அது 2மே என்ன பண்ணும், அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து தெர்மல் ஈக்லிபிரியத்துக்கு மாறிடுச்சு. அப்போ இது 2 எப்படி இருக்கும், தெர்மல் ஈக்லிபிரியம் தானே இருக்கும். அப்போ இந்த ஏங்கிறதும் 25 டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடுச்சு, பிங்கிறதும் 25 டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடுச்சு. அப்போ இது 2மே எப்படி இருக்கும், இந்த ஏவும் பியும் எப்படி இருக்கும், இந்த சுடுதண்ணியும் இந்த கோல்டு வாட்டரும் கொண்டாங்க கழிச்சு எப்படி இருக்கும், சமநிலை தானே இருக்கும், 2மே ஒரே டிகிரி செல்சியஸ் தானே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ என்ன அதான் சொல்லியிருக்காங்க, இஃப் த 2 சிஸ்டம் ஆர் செப்பரேட்டட் இன் தெர்மல் ஈக்லிபிரியம்
with the third one. The they tend to be in thermal equilibrium with themselves. இந்த ரெண்டு சிஸ்டமும் தனித்தனி வெப்பநிலையில் இருக்குது. அது மூன்றாம் அமைப்போடு சேரும் பொழுது அந்த ரெண்டு சிஸ்டமும் தங்களுக்குள்ள என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெர்மல் ஈக்குலிபிரியம் மாறிடும் அப்படிங்கிறத வந்து ஜீரோஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்கோம். According to this law, if the system B and C are separated thermal equilibrium with another system A, then the system B and C also in thermal equilibrium with each other. There are also principle in thermometer. இப்போ தெர்மோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெர்மோமீட்டர் என்ன பண்ணணும்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஜீரோ தாட் தெர்மோடைனமிக்ஸ். அம்மா கொஸ்டின் கேட்பா தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லா பார்க்குறோம். The first law of thermodynamics, known as the law of conservation of energy, states that the total energy of isolated system remaining constant, though it may change from one form to another. அதாவது வெப்ப இயக்கவியலிருந்து முதல் விதி நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆற்றலை வந்து ஒரு ஆற்றலாக மாற்றணும். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றணும். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். இட்மே ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம், ஆனால் அதனுடைய இந்த சிஸ்டத்தோடைய டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து மூவ் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஒரு சிஸ்டம் ஆரம்ப நிலை 1லேருந்து ஆரம்ப நிலை 2க்கு போகுது, அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். சேஞ்சுங்கிறது வந்து டெல்யூ இன்டர்னல் சேஞ்சு. அப்போ ஆரம்பத்தில் இருந்து இனிஷியலுக்கு போயிடுச்சு, அப்போ ஆரம்பத்துலேருந்து ஃபைனலுக்கு போயிடுச்சுன்னா அப்போ ஃபைனல் -2 இனிஷியல், அப்போ U2 - E1 அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணாலும் சரி, அல்லது எனர்ஜி வந்து எவல்யூஷன் பண்ணாலும் சரி, ஹீட்டை வந்து வெளியிட்டாலும் சரி, அல்லது ஒர்க்கு அந்த ஒர்க்கை வந்து சிஸ்டம் செஞ்சாலும் சரி, அந்த சிஸ்டத்தின் மீது ஒர்க் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டம் ஹீட்டை ரிலீஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாலும் சரி, அல்லது சிஸ்டத்தின் மீது வேலை செஞ்சாலும் சரி, அல்லது சிஸ்டமே வேலை செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ண அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அதுதான் the internal energy change is brought about the either absorption or evaluation of heat or by work being done on the system. சிஸ்டம் வந்து வேலை செஞ்சாலும் சரி, சிஸ்டத்தின் மீது வேலை செஞ்சாலும் சரி, அல்லது சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணாலும் சரி, அல்லது சிஸ்டம் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணால் இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஏன்னா வந்து அமைப்பு ஒரு சிஸ்டத்தோடைய மொத்த ஆற்றல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த முதல் விதிப்படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், del U = Q + W. இந்த இடத்துல வந்து அப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு இந்த இன்டர்னல் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற எப்படின்னா, Q ஹீட் கொடுக்குறோம், அந்த W அர்த்தம் சிஸ்டம் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல +W கிடைக்கும். அதை நம்ம எழுதுறோம். இப்போ del U = Q - W எழுதுறோம். அப்போ அந்த சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து அப்படின்னா சிஸ்டம் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் -W. நம்ம இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். இப்படி எழுதும்போது எனக்கு என்ன, ஒர்க் டன் சிஸ்டம் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா +W, ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா -W. அமைப்பின் மீது வேலை செய்யும்போது +W, சிஸ்டம் வேலை செய்யும்போது -W. where Q is the amount of heat supplied to the system. இந்த இடத்துல Qங்கிறது கேட்டால் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ஹீட் அமௌண்ட்டை சப்ளை பண்ணுறீங்க. Wங்கிறது கேட்டால் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இந்த இடத்துல வந்து கேட்டால் சிஸ்டத்தின் மீது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை, அதனால தான் +W போட்டுருக்காங்க. அதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்னா அதை மற்ற ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்பாங்க. இப்போ
whenever energy of particular type of disappear, an equivalent amount of another type of must be produced. ஒரு எப்போதெல்லாம் ஒரு எனர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்டதாக வந்து மறைகிறதோ அதற்கு சமமான மற்றொரு வகையான ஆற்றல் கண்டிப்பாக வரும். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எனர்ஜி வந்து மறையுது அப்படின்னா அதற்கு சமமாக வந்து ஒரு மற்றொரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, த டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். இப்போ ஒரு சிஸ்டத்தோடைய டோட்டல் எனர்ஜி வந்து என்ன கேட்டிங்கன்னா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். ஒரு அமைப்பு மற்றும் சூழல் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் மொத்த ஆற்றல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் எனர்ஜியில் மொத்த டோட்டல் எனர்ஜி வந்து என்ன கேட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அழிவற்றதாக இருக்கும், கன்சர்வ்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். எனர்ஜி கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் மஸ்ட் பட் மே பி கன்வெர்டட் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையாக ஆற்றலாக மாற்ற முடியும். அதான் தேர்ட் பாயிண்ட். த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் க்ளோஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் பாஸ் த்ரூ இட்ஸ் பவுண்ட்ரி ஆஸ் த ஹீட் ஆர் ஒர்க். ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், மேலே மூடி போட்டு வச்சுட்டிங்க, ஒரு சுடுதண்ணி வச்சுருக்கீங்க, இதில் இருக்கிற ஹீட் எனர்ஜி எப்படி வெளியாகுதுன்னா அந்த பவுண்ட்ரி வழியாக வெளியிட்டு போகுது ஆஸ் அ ஹீட் ஆர் ஒர்க்கு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணால் ஒர்க் பண்ணும்போது இதுலேருந்து ஹீட் எனர்ஜி வந்து இந்த பவுண்ட்ரி மூலியமாக வந்து வெளியிட்டு போகுது. ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் ஆஃப் த சேஞ்சிங் சிஸ்டம் இன்டர்னல் எனர்ஜி. இந்த இடத்துல Q மற்றும் வேலை, வெப்பம் மற்றும் ஒர்க்கு வந்து ஆகியவை ஒரு அமைப்பினுடைய அக ஆற்றலை மாற்றும் இரு வழிகளாகும். ஒரு சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹீட்டும் ஒர்க்கும் வந்து இரு வழி ப்ராசஸ். ரெண்டு வழியாக நம்ம என்ன பண்ணால், ஹீட் கொடுத்தாலும் சிஸ்டத்துலேருந்து இன்டர்னல் எனர்ஜி வெளியே போகும், ஒர்க் பண்ணாலும் சிஸ்டத்துலேருந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து வெளியே போகும். அப்போ வெப்பம் மற்றும் வேலை ஆகியவை ஒரு சிஸ்டத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜியை மாற்றும் இரு வழிகளாகும். இந்த ரெண்டு இந்த 5 பாயிண்ட் இருக்கனால 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் லா படி நம்ம வந்து ஒரு 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டெப் மூலிமா எப்படி விளக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி நம்ம வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னாடி பார்த்து நம்ம del U ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் வந்து ஒரு மீள் செயல்முறையில் வந்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து ஈக்குவல் டு 0. ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் இன்வால்விங் த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். அதாவது ஒரு சுற்று செயல்முறையில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு ஐடியல் கேஸ் வந்து வெப்பநிலை மாறா விரிவதோடு தொடர்புடைய சுற்று செயல்முறை. அதுதான் சைக்ளிக் ப்ராசஸ் இன்வால்விங் த ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். ஒரு ஐடியல் கேஸ், ஒரு வாயு வெப்பநிலை மாறா விரிவடைதலோடு தொடர்புடைய ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். அப்போ அப்படின்னு del ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல del ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இதில் 0 கிடைக்கும். அப்படி ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் டபுள் ஈக்குவல் கொண்டு வரும்போது என்ன மாறியும், மைனஸ் டபுள் ஈக்குவல் டு ப்ளஸ் கியூன்னு கிடைக்கும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ டபுள் ஈக்குவல் டு மைனஸ் டபுள். இந்த இடத்துல இது என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் டூரிங் த சைக்ளிக் ப்ராசஸ், ஒரு சுற்று செயல்முறையில் ஒரு சிஸ்டம் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவு அந்த அமைப்பினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம். ஒரு சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜியை வந்து உறிஞ்சிக்கிச்சு. ஹீட்டை வந்து உறிஞ்சிக்கிச்சு. அப்போ அந்த சிஸ்டத்தினால் செய்யப்பட்ட வேலைக்கு வந்து சமம் அப்படின்ட்டுருக்காங்க. அதுதான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. Q ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து Q அளவு அமௌண்ட்டை வந்து உறிஞ்சிக்கிச்சு. அப்போ வந்து அது எதுக்கு சமம் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து என்ன வேலை செஞ்சுருக்குது.
அப்படிங்கிறத வந்து இன் கேஸ் ஆஃப் டூ ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னு என்ன அர்த்தம்? கன அளவு மாறா செயல்முறை. கன அளவு மாறா செயல்முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் டெல் வி ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல வந்து டெல் வியே இல்லை, நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டால் டெல் யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி டெல் வி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ டபிள்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல டபிள்யூக்கு பதிலாக என்ன கேட்டால் மைனஸ் பி டெல்வின்னு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கியூ மைனஸ் பி டெல்வின்னு கிடைக்கும். இந்த இடத்துல டெல்வி ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ டெல்வி ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணால் இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? பி இன்ட்டு 0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு டெல்யூ ஈக்குவல் டு வி, டெல்யூ ஈக்குவல் டு கியூன்னு மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த சமன்பாட்டில் நம்ம வந்து டபிள்யூக்கு பதிலாக மைனஸ் பி டெல்வின்னு அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல பி டெல்விக்கு பதிலாக நம்ம என்ன வந்து 0ன்னு அப்ளை பண்ணும்போது கியூ மைனஸ் பி இன்ட்டு 0ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இதில் வால்யூம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த நம்ம வந்து கியூவின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டெல் யூ ஈக்குவல் டு கியூ. இதை நம்ம எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இன்னும் அதர் வேர்ட்ஸில் இதை நம்ம எப்படி அதர் வேர்ட்ஸை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் in other words, during the isochloric process, the amount of heat supplied to the system is converted to internal energy. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து என்ன பண்ண அப்படிங்கிட்ட இந்த இதுக்கு வந்து மீனிங். அதுக்கடுத்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் Q ஈக்குவல் டு 0. there is no change in heat, அதனால் ஹீட் சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டெல் யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. அதாவது 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? டெல் ஈக்குவல் டு டபிள்யூன்னு கிடைக்கும். அதுதான் இது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இன் அதர் வேர்ட்ஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ் டிகிரீஸ் இந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆன் இட் த சரௌண்டிங். இந்த ஒர்க் டன் பை த சிஸ்டம் வந்து என்ன பண்ண அப்படிங்கன்னா வேலை செய்யுது ஆன் இட் சரௌண்டிங். அந்த சரௌண்டிங் மீது என்ன பண்ணால் வேலை செய்யும்போது, சிஸ்டத்தின் மீது வேலை செய்யும்போது இது கிடைக்குது. அதனால தான் அந்த வேலை வெப்ப மாறா செயல்முறையில் அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணி வந்து குறை ஏற்படும். 4th ப்ராசஸ் ஃபார் ஐசோகோரிக் ப்ராசஸ் there is no change in pressure. ஐசோகோரிக்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. அப்போ பி இஸ் ஏ ரிமைனிங் கான்ஸ்டன்ட், ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ டெல் யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ இப்போ என்ன பண்ணாங்கன்னா மைனஸ் பி டெல்வின்னு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் டெல் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்வின்னு கிடைக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் is an isochloric process, a part of heat absorbed by the system. இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த ஐசோகோரிக் ப்ராசஸில் வந்து ஒரு சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட் வந்து பார்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பை த சிஸ்டம். அமைப்பில் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தில் ஒரு பகுதி சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி உறிஞ்சிக்கிச்சு, அதில் ஒரு பார்ட் வந்து பிவி ஒர்க்காக மாறுது, பிவி ஒர்க்குக்கு வந்து பயன்படுது. மீதி உள்ள பகுதி வந்து அந்த சிஸ்டத்தினோட இன்டர்னல் எனர்ஜி கூட சேருது. இப்போ வந்து சிஸ்டம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கிச்சு, அதில் ஒரு பகுதி என்ன பண்ண அப்படின்னா ஒன் பார்ட் வந்து பிவி எக்ஸ்பென்ஷன் ஒர்க்குக்கு பயன்படுது. மீதிக்கிற வந்து எனர்ஜி வந்து எங்கே பயன்படுதுன்னா அந்த சிஸ்டத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜி கூட வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய மீனிங். இன் அதர் வேர்ட்ஸ் இன் ஐசோபேரிக் process, a part of heat absorbed by the system is used for PV expansion work, remaining added to the internal energy of system. அப்படிங்கிறதா இது. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்டன் இருக்குது. a gas is contained in a cylinder fitted with a fractionless piston expand against a constant external pressure of the 1 atmosphere pressure from volume வந்து 5 liter to volume of 10 liters.
doing so, it's absorbed 400 joules of thermal energy from its surrounding. Determine the change of internal energy of system. ஒரு உராய்வற்ற அழுத்தி பொருத்தப்பட்ட ஒரு பிஸ்டன், ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் பிஸ்டன் வந்து பொருத்தப்பட்டுள்ள ஒரு சிலிண்டரில் ஒரு கேஸ் வந்து 1 அட்மாஸ்பியர் வெளியழுத்தத்தில் வந்து எதிராக 5 லிட்டர் கனஅளவுலேருந்து 10 லிட்டர் கனஅளவுக்கு விரிவடையுது. அதாவது ஒரு கேஸ் வந்து 1 அட்மாஸ்பியருக்கு வெளியழுத்தத்திற்கு எதிராக, எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு எதிராக ஒரு 5 லிட்டருக்கு வால்யூம்லேருந்து 10 லிட்டர் வால்யூமுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது. இவ்வாறு நிகழும்போது அது 400 ஜூல்ஸ் வெப்ப ஆற்றலை அதன் சூழலிலிருந்து உட்கொள்ளுது. அதாவது சரௌண்டிங்லேருந்து 400 ஜூல்ஸை வந்து என்ன பண்ண அப்படின்னா உள்ளே வந்து அந்த சிஸ்டம் வந்து ஏற்றுக்குது. அப்போ அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி, அந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி அப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. கியூங்கிறது எனக்கு என்ன, ஹீட் எனர்ஜி 400 ஜூல்ஸ், வால்யூம் V1ங்கிறது 5, ஃபைனலாக 10 மாறிடுச்சு. இப்போ டெல்லி ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ. ஏன்னா இந்த ஹீட் இஸ் கிவன் டு த சிஸ்டம். அப்போ வந்து ப்ளஸ் Q, ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், அப்போ மைனஸ் டபிள்யூ. அப்போ இந்த இதில் வந்து ஏன் வந்து ப்ளஸ் Q, ஏன் வந்து ப்ளஸ் Q, ஏன் வந்து மைனஸ் டபிள்யூ வந்துச்சு அப்படின்னா இதான் வந்து ரீசன். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அதாவது டபிள்யூ இப்போலாம் P del V அப்படின்னு, ஏன்னா கொஞ்சம் சிஸ்டம் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ வந்து இதில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது 400 ஜூல்ஸு, ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர், அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்போ 10 மைனஸ் 5 லிட்டர். இதை நம்ம கழிக்கும்போது 5 அட்மாஸ்பியர் லிட்டர்னு கிடைக்கும். 1 லிட்டர் அட்மாஸ்பியர் வந்து இவ்வளவு. இது நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 400 ஜூல்ஸ் இன்ட்டு 400 ஜூல்ஸு மைனஸ் 5 இன்ட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து எவ்வளோன்னு கேட்டினா இவ்வளவு. அப்போ 5 அட்மாஸ்பியர் 5 இன்ட்டு 101.33 ஜூல்ஸு. அப்போ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 506.65 கிடைக்கும். 506.65 கிடைக்கும். அப்போ 400 இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கழிக்கிறோம் நம்ம. அப்போ வந்து 400 இருக்குது, இது மைனஸ் 506 இருக்குது. அது ரெண்டு கழிக்கும்போது மைனஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ மைனஸ் 106.65 அப்படின்னு கிடைக்கும். இது அதனுடைய வேல்யூ. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேஸ் 4 டெல்லி ஈக்குவல் டு Q ப்ளஸ் W, அல்லது வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக் கேஸ் 4 எழுது அப்படின்னா இதுதான் கேஸ் 4. இது எழுதுறது 3 மார்க் கொஸ்டின். அதேமாரி ஒவ்வொன்றும் இருக்குது, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 1 அப்படிங்கிறது இருக்கும். அது ஒவ்வொன்றுமே வந்து 3 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த அதர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது பிவி ஒர்க் நம்ம வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படித்து அதுக்கான ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணி அனுப்புது. தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணுவோம்.